என்னடா வர்றவங்க எல்லாம் வார்த்தையே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆரம்பிக்கிறீங்களே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றீங்களே, அது என்னதான்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? ஒன்னும் இல்ல, எங்களுக்கு அல்லேலூயான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அரோஹரான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்லாஹு அக்பர்னு சொன்னாலும் ஒண்ணுதான். மொத்தத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்றதுதான், அவ்வளவுதான். இது அண்ணன் இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கே சொன்னாரு, நீங்க நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. அப்படி சொன்னாலும் அது நம்மளுதுதான், இப்படி சொன்னாலும் அது நம்மளுதுதான். என்னைக்குமே நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அவ்வளவுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த கொள்கையை பத்தி ஒண்ணு சொன்னாங்க. கொள்கை இல்லாத கூட்டமா நம்ம. கொள்கை தலைவர்களை வச்சு கொள்கை பாடலை முதல்ல இசைச்சு கொள்கை தலைவர்களை வணங்கிட்டு விழா ஆரம்பிக்கிற நமக்கு கொள்கைனா என்னன்னு தெரியாதா? அந்த கட்சி இருக்குல்ல, தீய சக்தி, அவங்க விழா ஸ்டார்ட் பண்றத பாத்திருக்கீங்களா? அது என்ன விழா? அங்க ஒரு பவள விழா பாப்பா இருக்கே, பவள விழா பாப்பா. அது என்னடா அது பவள விழா பாப்பா? பவள விழானா 75 வயசு, அது தாத்தா. அது என்ன பாப்பா? அந்த 75 வருஷ கட்சியில ஒரு 3 வயசு பாப்பா இருக்கு. அது அரசியல் வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. வந்தோடனே துணை முதல்வர் பதவி எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால அது பவள விழா பாப்பா. அந்த பாப்பாக்கு ஒரு பிறந்த நாள், துணை முதல்வர் பிறந்த நாள் விழா எப்படி நடக்கணும்? ஒரு ஸ்டேஜை போட்டு, ஸ்டேஜில் அவங்க தலைவர்கள்லாம் கிடையாது, இவங்க பேர் வரைக்கும் போட்டு, ஸ்டேஜில் 4 பொம்பளை பிள்ளைங்கள அரைங்குறையமா ஆட வைக்கிறாங்க. அதை கீழே இருந்து அமைச்சர் பெருமக்கள் பார்க்குறாங்க. அங்க வசிச்சது வந்து கொள்கை பாடல் இல்ல, குலுக்கி வச்ச கொக்க கொல்லா போல சாயங்காலம் வேல பொங்கி வந்தாலே, இப்படி ஒரு பாட்டு. என்னடா இது இப்படி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்களேன்னு பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு அமைச்சர் நிறுத்து நிறுத்து அப்படின்னாரு. ஆஹா, ஒருத்தனுக்காவது கொஞ்சம் அறிவு இருக்கேன்னு பார்த்தா மேடையில் ஆடாத, கீழே வந்து என் பக்கத்தில் ஆடுன்றாரு. இது கொள்கையா? இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுமா? சரி, மேலதான் எப்படி இருக்கு, கீழே போய் பார்ப்போம்னு பார்த்தா ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த விசில் அடிக்கிற 3 பேரும் 160 ரூபா கோட்டர் பாக்கெட்ல வச்சுக்கிறான். அந்த 3 பேர்கிட்ட இருக்க விசிலையும் பிடிக்கிடுங்க. அந்த கீழே இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கறாங்க, ஒன்றிய செயலாளரா, அவர்கிட்ட போயிட்டு உங்க கட்சி கொள்கை என்ன? அவருக்கு தெரியல. பின்னாடி இருந்தோ கவுட்டு கொடுக்குறான், சமத்துவம் சமத்துவம் சொல்லுன்னு. அவர் ஃபுல் போதையில சமுத்திரம் சமுத்திரம். சரி, அதுதான் ஃபெயில் ஆகி போச்சு. சமூக நீதி சொல்லு, சமூக நீதி சொல்லுன்றான். இவர் சொல்றாரு இன்ப நிதி, உதயநிதி. இவங்களுக்கு நம்ம கொள்கைக்கு பாடம் எடுக்கணுமா? கால கொடுமைய. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. ரொம்ப ரொம்ப தூரம் போக வேணாம். என் தலைக்கு மேல ஒரு பல்ப் எரியுது பாருங்க, 6 பல்ப் இருக்கணும், 5 தான் இருக்கு, 2 எரியல. இவ்வளவுதான் இவங்க ஆட்சியின் லட்சணம். அவ்வளவுதான். தலைக்கு மேலேயே நம்ம ப்ரூஃப் வச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இதுல கால கொடுமைன்னா 1 2 உடஞ்சு கூட வாய்ப்பு இருக்குது. உஷாரா உட்கார்ந்துருங்க. சரி, ஓகே, தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம். தூத்துக்குடி முத்து நகரம் ஐயா வஉசி எல்லாம் இங்க அவ்வளவு போராட்டம் நடத்தின இடம், கட்டபொம்மன் ஐயா எல்லாம் இருந்த இடம். இப்பதான் வஉசிக்கே விளக்கம் கண்டுபிடிக்கிறார் நம்ம முதல்வர். வஉசி என்றால் வழக்கறிஞர், உரிமைக்காக போராடிய வழக்கறிஞர், உரிமைக்காக போராடி சிறை சென்ற வழக்கறிஞர். அதனால அவர் பேர் வஉசியா. 3ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் இருக்கும் அவர் பேர் ஏன் வஉசின்னு. இதுதான் முதல்வர் நிலைமை. சரி, தூத்துக்குடி பிரச்சனைக்கு வருவோம். இங்க ஒரு அமைச்சர் கீதா ஜீவன், திமுக ஆட்சிக்கு முட்டை தான் மார்க். திமுக ஆட்சிக்கு முட்டை தான் மார்க் கொடுக்க முடியும். அதுக்கும் கீழே திமுக கொண்டு போறதுக்கு இந்த அமைச்சர் ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காங்க. அது என்ன முட்டை தெரியுமா? அழுகுன முட்டை அமைச்சர்னு பேர் எடுத்து வச்சிருக்காங்க. திமுக ஒரு முட்டை, இந்த மினிஸ்டர் அதை இன்னும் கீழே கொண்டு போய் அழுகுன முட்டையா மாத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி, அவரு தான் மேயரு. அப்பா அக்கா தம்பி, இது மெட்ராஸ்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இந்த குடும்ப தொல்லை தாங்கவே மாட்டேங்குது. அவருக்கு நம்ம தனியா வருவோம். இதுக்கு நடுவில் எம்எல்ஏ ஒருத்தர் மக்கள் பிரச்சனை பார்க்கல, காத்தாடி விட்டுனுங்கிறாரு. இப்படி போற காத்தாடி இல்லை, இப்படி போற காத்தாடி. அதுலயே சரியா இருக்குதாமே அவரு வேலை. 2 மாசம் தானே பண்ணிட்டு போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். வாழ்வாதார பிரச்சனை. ஒரு டெக்ஸ்டைல் பார்க், துணி நெசவு செய்யறதுக்கு ஒரு சிப்காட் அமைக்கணும்னு சொல்லி
போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை திரும்பி கூட பார்க்கல. இப்ப இருக்கிற நுகர்வு பண்றவங்களா ஒரு ஈபி கரண்ட சப்சிடியில கொடுங்கன்றாங்க. அதுக்கு கூட வக்கில்ல இந்த அரசாங்கத்துக்கிட்ட. டிஎன் அக்ரி காலேஜ் உங்க கிள்ளிக்குளத்துல இருக்க 25 வருஷமா வேலை செய்யறவங்க இன்னும் தினக்கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை நிரந்தரம் பண்றதுக்கு இவங்களுக்கு காசு இல்லை. நம்ம மீனவ நண்பர்கள் கடல்ல போய் இறந்தா அவங்களுக்காக கொடுக்கப்படுற காம்பன்சேஷனை ஏத்தி கொடுங்கன்னு கேட்கறாங்க. வாய்ப்பு இல்லை. ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுங்கன்றாங்க. வழி இல்லை. அவங்களுடைய மீன்பிடி தடை காலத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த ஸ்டைஃபண்டை ஏற்றி கொடுக்குன்றாங்க. அதுக்கு கூட காசு இல்லை. அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை ஒரு 2000 ரூபாய் ஏற்ற கூட இந்த கட்சி ஆட்சியில் நிதி இல்லை. இவங்க தான் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி நமக்கு 5000 ரூபாய் போட்டாங்க. இந்த 5000 ரூபாய் தெரியுமா? 5000 ரூபாய் யாருமா போட்டது? முதல்வரா? சத்தியமா இல்லை. விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் வந்துச்சா? முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்துச்சா? இதுதான் சமூக நீதி. 3.5 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. 1.25 கோடி பெண்களுக்கு 2.5 வருஷம் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்ச இதுதான் சமூக நீதி. 2024 பொங்கல் வந்தது, எலெக்ஷன் வந்தது. எவ்வளவு கொடுத்தாங்க? பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 2025 பொங்கல் வந்தது, வெயில் வந்தது, ஒண்ணுமே கொடுக்கல. 2026 பொங்கல் வருதுன்னு எடுத்து வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாரு. 2026 தான் கோடை காலத்துல வெயில் அடிக்கும் கண்டுபிடிச்சு அதுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாரு. இதுதான் விடியும் மாடலாம். கேட்டுக்கோங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த தேர்தலில் தான் தமிழக வெற்றி கழகம் களை இறங்குது. எப்படியாவது மக்களை ஏமாற்ற முடியுமான்னு ஒரு ஆசை. ஆனா எங்க அண்ணங்களுக்கு அன்னைக்கே சொன்னாரு, தேர்தல் வரும்போது கொண்டு வந்து கொட்டுவாங்க, கொண்டு வந்து பணத்தை கொட்டுவாங்க, ஒன்னும் பண்ணாதீங்க, வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க காதலியே விசிலடிச்சு அமுச்சு விடுங்கன்னு சொன்னாரு. அவங்க கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. நீங்க என்னைக்கு விசிலடிக்க போறீங்கன்னு பாத்துக்கங்க. வல்லநாடு நம்ம தாமிரபரணி ஆத்து மேல ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு கட்டினாங்களாமே. கட்டினால அது மெயின்டெனன்ஸ்லயே இருக்கிறாமே. எப்பயுமே அது என்ன பிரிட்ஜா இல்ல ஃப்ரிட்ஜாங்க, அதுக்கு மேல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்களா. இது ஒரு மாடல். நம்ம மேயருக்கு வருவோம். நம்ம சிவிக் பிரச்சனைகள்ல பாருங்க, 2 பிரச்சனை கேட்டீங்கன்னா சிரிப்பு வரும். ஒரு பிரச்சனை வருஷத்துல 3/4 நாள் குடிக்க தண்ணி இல்லை. இன்னொரு பிரச்சனை மீதி 1/4 மாசம் தண்ணி தேங்கி நிக்குது. ஏய், எப்படா தண்ணி இருக்கிறதும் தண்ணி இல்லாததுமே ஒரு மாவட்டத்தோட பிரச்சனையா இருக்கும்? ஆமா, தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய மாவட்டத்துல குடிக்க தண்ணி பிரச்சனை 70 நாளா மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 50 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருது. ஆனா மீதி 3 மாசம் மழை பெஞ்சா அப்படியே நம்ம ஊரு தீவா மாறிடுது. பைக்கு காரெல்லாம் ஓட்ட முடியாது, போட்டு தான் ஓட்டணும். இது ஒரு திராவிட மாடல். கேட்டுக்கோங்க. முந்தா நேத்து போன வாரம் டிரைனேஜ் சுத்தம் பண்ண இறங்கின 2 பேர் விஷவாயு தாக்கி ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல கவலைக்கிடமா கிடக்கிறாரு. அவர் என்ன ஆனாரு, ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிலைமை என்னன்னு பாக்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்ல, மனசு இல்ல. ஒட்டப்பிடாரத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு 24 ஹவர்ஸ் டாக்டர் இல்ல. இதெல்லாம் மீறி குழந்தை திருமணம், கஞ்சா போக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் நம்ம மாவட்டம் டாப்ல வந்துகிட்டு இருக்கு. சந்தோஷப்பட்டுக்காங்க. இது ஒரு ஆட்சி. இவங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வேற கேக்குது. இப்ப நம்ம ரவுண்டுக்கு வருவோம். ஒரு கட்சிக்கு ஆட்சி பண்ண தெரியலனா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அவ்வளவுதான். ஒரு ஈவெண்ட் பண்ண கூட தெரியலனா எப்படி? ஒரு மாநாடு ஒன்று பண்ணாங்க. மாநாடு பண்ணணும்னு சொன்னேனே, 75 வருஷ கட்சி கேக்குது, எப்படிப்பா மாநாடு பண்ண போறோம்? பாப்பா கேக்குது, அப்பா அப்பா அவரு கூட்டம் மட்டும் நிறைய பேர் வராங்கப்பா. அப்படியாப்பா? ஆக அந்த சீடியை கொஞ்சம் போடுங்க, பார்த்து அதே மாதிரி பண்ணிடுவோம். நம்ம அண்ணன் மாநாடு பண்ணாரு இல்லையா, விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும், அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ், அதே மாதிரி ஒரு ரேம்ப், கால கொடுமையே அதே மாதிரி ஒரு சட்டை, ஒரு பேண்ட். எனக்கு என்னவோ விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் சலவைக்கு போட்ட பேண்ட் செட் ஏதாவது காணாம போயிருக்கும்னு ஒரு சந்தேகம். பாவத்தை நம்ம காவல்துறைக்கு வேற அந்த வேலையும் கொடுக்க வேண்டாம். அந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு முதல்வர் சொல்றாரு, நான் அப்படியே நடந்து போறேன், தம்பி விஜய்க்கு துண்டு தூக்கி போட்டாங்கல்ல அதே மாதிரி எனக்கும் போட சொல்லு, நான் பிடிச்சிக்கிறேன். தூக்கி போடுறாங்க, பிடிக்க முடியல, ஒருத்தன் கையில துண்டு குத்துட்டான், போட்டுன்னு போ. அடுத்து தம்பி விஜய் வந்து கட்டி பிடிச்சாங்கல்ல, அது மாதிரி என்னையும் 2 பேர்லாம் தாங்காது, ஒருத்தரை கூட்டு வந்து கட்டி பிடிச்சி போலீஸ் பவுன்சர் மாதிரி மாறி அவரை தூக்கி அதே மாதிரி போட்டாங்க. மேடைக்குள்ள வரும்போது ஒரு அக்கா அனௌன்ஸ் பண்ணுது,
முதல்வர் இப்போது வருவாரு. வரும்போது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். அவர் துண்டை சுத்தத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சுத்தணும். சுத்தி அவர் மேல துண்டு தூக்கி போடணும். கூட்டத்தில் எவனோ நம்ம பையன் இருந்திருப்பான் போல. துண்டை எடுத்து சுட்டி தூக்கி வச்சா ஒரு நிமிஷம் மூஞ்சில பட்டு மனுஷன் கதி கலங்கிட்டாரு. எனக்கே பார்க்க பாவமாச்சு. எள்ளு வாய பூக்கலையே சிஎம்னு கூட பார்க்கலையே. சரி, அதோட விட்டானுங்களா? அவர் ரேம்ப் வாக் போயிட்டு இருக்காரு. நம்ம பிள்ளைங்கள தான் ஏதோ வீட்டில் பேசி கெஞ்சி கூத்தடி கூட்டு போயிட்டாங்க போல. இந்த கையில் ஒரு ஃபோனு, இந்த கையில் ஒரு ஃபோனு. முதல்வர் நடக்கிறத வீடியோ எடுக்கிறான். அப்படியே கீழே மொபைலில் காட்டுறான். மொபைலில் வால்பேப்பர் நம்ம அண்ணன் ஃபோட்டோ. ஏய், கஷ்டப்பட்டு கொள்ளடிச்சு 10 ரூபாவா தேத்தி 200 ரூபாயா கொடுத்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. போனீங்கன்னா பாவம் பார்த்து விட்டுட்டு வராம இது என்னடா அந்த ஈவெண்ட்டே காலி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. சரி, அவனுங்க காலி பண்ணானுங்க. நம்ம பிள்ளைங்க முதல்வர் ஒன்று பண்ணாரு. ஸ்டேஜில் போய் நின்றுக்கிட்டு, ஆக 234 தொகுதியிலையும் நிக்க போறதே இந்த ஸ்டாலின் முகம். இதுவும் அங்கிருந்து காப்பி அடிச்சது. மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய். அதே மாதிரி பண்றோம். ஆனா அவருக்கு என்ன புரியலன்னா, 234 தொகுதியில் நிக்கிற முகம் விஜய்னா ஓட்டு விடும். நிக்கிற முகம் ஸ்டாலின் சொன்னா ஓட்டு போட பூத்துக்கு வர்றவங்க கூட வராம போயிடுவான். இந்த அடிப்படை புரிதலே இல்லாம ஒரு ஈவெண்ட். உடனே பாப்பா கேட்டிருக்கோம், டாடி எல்லாமே நீயே எடுத்துக்கிறியா, அந்த செல்ஃபி நான் எடுத்துக்கிட்டுமா? ஆக கட் கட் கட கட கட் கட் கட கட எடுத்துக்கோ மகனேன்னு எடுத்துருப்பாரு. அவர் எடுத்து வந்து மொபைல் நிக்கிறாரு. இங்கதான் எனக்கு சர்ப்ரைஸ். ஆடுறான், கூட்டத்தில் குதிச்சு குதிச்சு ஆடுறான். நம்ம அண்ணன் ஒருத்தர் ஆண்டு அந்த மாதிரி எனக்கு ஆச்சரியம். இந்த கூட்டம் இப்படி இருக்காது, 200 ரூபாய்க்கு இவ்வளவு ஆட மாட்டானுங்களே அப்படின்னு பார்த்தா, கேமராவை கொஞ்சம் கீழே இருக்குன்னா பேண்ட்டை காணும். பேண்ட் எடுத்து தோல்ல போட்டு ஆடி நிற்கிறான். அப்பதான் அவங்களோட சூது தெரியுது. அந்த டிராயர் பாக்கெட்ல வீரன் 160 ரூபா குவார்டர். ஏய், அப்ப நீங்க சந்தோஷத்துல ஆடலையா, சரக்கு போட்டு ஆடிட்டு இருக்கீங்களா? இப்படி ஒரு கூட்டம். முன்னாடி எல்லாம் கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு போய் இந்த வாழைத்தார இருக்கிறது, இளநீ கொலையை அறுத்துன்னு போறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப போட்டி அதிகமாயிருச்சு. முடிச்சுட்டு போகும்போது இருக்க மாட்டேங்குது. மூத்த கழக உறுப்பினர்கள் வந்து அறுத்துன்னு போயிடுறாங்களாம். அதனால என்ன பண்றாங்க, ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது போய் அறுத்துக்கிட்டு இருக்கானுங்க கரும்பு வாழைத்தாரும். எனக்கு புரியல, ஈவெண்ட் முடிஞ்சிருச்சா நடக்குதான்னு நான் வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா சிஎம் கார் உள்ள வருது. குரங்கு கூட்டம் மாதிரி போலீஸ் துரத்து 2 பக்கம் பிச்சுன்னு ஓடுறானுங்க. ஆடா பாவீங்களா, ஒரு 2 மணி நேரம் இல்ல வேணாம், ஒரு 20 நிமிஷம் அவர் ஸ்டேஜுக்கு போனோடனே அந்த கரும்பை பறிச்சு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு நம்ம பேர் தற்கூரியா, சும்மா கண்டென்ட் இல்லாம தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் காஞ்சிபுரத்துல சொன்னாரு, யாரா தற்கூரி, என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ஆச்சரிய குறிடானா. எனக்கு என்னன்னா இவங்க நிறுத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அன்னையோட நிறுத்திட்டாங்க. டிபேட்லாம் போனா எங்களை கேட்பாங்க, என்னப்பா எல்லா ஆச்சரிய குறிகளும் நல்லா இருக்காங்களான்னு. அந்த அளவுக்கு பயம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க பேர் தான் தற்கூரி அப்படின்னு. ஏன் இந்த திமுக வேணாம்? திமுக கேலிவர், அவங்களுடைய ஆட்சி பண்ணக்கூடிய தகுதி ஒரு 2 எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட்ல போய் வேர்ல்டு கப் வாங்கிட்டு வந்ததா சொல்லி துணை முதல்வரையும் போய் பார்த்து அந்த கப்பை காட்டுறாரு. இதுல என்னன்னா, துணை முதல்வர்கிட்ட போகும்போது ஒரு கப் எடுத்து போய் காட்டி கொடுத்துட்டு வந்துட்டாரு. முதல்வர்கிட்ட போகும்போது இன்னொரு கப் எடுத்துட்டு போறாரு. நிஜமாவே வேர்ல்டு கப் ஜெயிச்ச தோனிக்கே ஒரு கப்பு தான் கொடுத்தாங்க. இவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லையா, இவர் பாகிஸ்தான் போய் கிரிக்கெட் ஆடி இருக்கான்னு சொல்லி 2 கப்பை நாச்சியப்பன் பாத்திர கடையில வாங்கி வந்திருக்காரு. இத கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு உளவுத்துறை, அதுக்கு ஒரு போலீஸ் அமைச்சர், அவருதான் முதல்வர். இவருக்கு அரசு வேலை கொடுக்கலாமான்னு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாரு. மீன் போட்ட பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் ஆட்சி. பாத்துக்கங்க நிலைமைய. திமுக தாவேக்காக என்னென்ன சரி பண்ணுது 1 2 தான் சொல்லிடலாம். நான் பட்டியல் இப்ப போட ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு சாயங்காலம் 8 மணி வரைக்கும் போகும். எஸ்ஓபின்னு ஒரு சதி இருக்கு. இவங்க ரெகனைஸ்டு பார்ட்டிங்களுக்குலாம் ஒரு மாதிரி வச்சுப்பாங்களா, தாவேக்காக்கு மட்டும் ஒரு மாதிரி வைப்பாங்களாம். அதுல உச்சகட்ட அநியாயம் ஒண்ணு சொல்றேன். 5000 பேருக்கு மேல எந்த ஈவெண்ட்டும் நடத்தக்கூடாதான். அப்படி நடத்தினா அதுக்கு காவல்துறை பொறுப்பு கிடையாதான். கவனிச்சிருப்பீங்களா, கடைசி 2 ஈவெண்ட் 4998, 4990. இந்த அளவுக்கு முடக்க முடியுமான்னா, இங்கதான் நம்ம பசங்க அவங்களுக்கு ஒரு வேட் வச்சாங்க. அந்த ஈவெண்ட்ல இருக்கிறது 5000 பேர் தான். ஆனா எங்க அண்ணன் 5 கோடி பேர்கிட்ட பேசுறதுக்கு 5 லட்சம் பேரை தாண்டி அந்த 5000 பேர் கூட்டத்துக்கு போனாரு. அந்த கூட்டத்தை வெறும் 5 கோடி பேர் பார்க்கல, 50 கோடி பேர் பார்த்தா. அங்க அண்ணன் என்ன சொல்ல போறாங்கன்னு ஆட்சியில இருக்கிறவங்க வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கார வரைக்கும் பாக்குறான். அந்த நிலைமையில இருக்கு இவங்க. ஆனா நம்மள வந்து இது சீப் எடுத்து வச்சுன்னா கல்யாணம் நின்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க.
இவங்களுக்கு சீப்புக்கும் தலைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் அதுதான் இவங்களுடைய மாடல். ஒட்டஞ்சத்திரத்துல தம்பி சொன்ன மாதிரி ஒரு 24 வயசு பையனை கொடூரமா கொண்டு இருக்காங்க. அப்படி ஒரு கொடூர மரணம் பேப்பர்ல கூட படிச்சிருக்க மாட்டோம் நம்ம. நடக்குது. ஒரு மீடியாக்காரன் பேசல. கேட்டுக்கங்க, இவங்க தான் நியாயமான ஊடகவியலாளர்கள். ஒரு 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் பாலியல் வல்லுறவு செஞ்சு கொல்றான். அத நியூஸ்ல போட மாட்டாங்க, இதை டிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க எதை டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்களுடைய புத்தி என்னன்றத பாருங்க. இவங்களை நம்பி நீங்க இவங்க தான் சொல்றது உண்மை நம்ம நினைட்டு இருந்தீங்கன்னா இதுதான் தமிழகத்தின் நிலைமை. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. குமரி மாவட்டத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல போய் பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்டை காணும். கடலூர்ல விழுதுகள்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மையம் திறக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி போய் பார்த்தா அந்த மையத்தை காணும். இந்த கிணத்தை காணும் வடிவில் ஒரு ஜோக் பண்ணுவார் பாருங்க. சத்தியமா அது ரியல் டைம்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கு காசை கொடுத்துட்டோம்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது இவங்க நினைப்பு. அண்ணன் கில்லி படத்துல டைலாக் சொல்லியிருப்பாரு, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையை உன் மேல வை, ஜெயிக்கலாம். 5 வருஷம் ஆட்சி மேல இல்லாத நம்பிக்கை 5000 ரூபாய் காசு கொடுத்துட்டு வந்தா நினைச்சா இதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியுமா? இந்த 5000 எப்படி நம்ம தேத்திருப்பாங்க? இந்த ராக்கெட் ராஜா காட்டுப்பூச்சின்னு ஒரு ஜோக் வரும். நம்ம என்ன பண்றோம், 25,000 ரூபாய் திருடுறோம். அந்த 25,000 ரூபாய் ரவுண்டு பண்ணோம்னா 20,000 ரூபாய். 5,000 ரூபாய் தூக்கி பெண்கள் அக்கௌண்ட்ல போட்டுரு. அந்த 20,000 ரூபாயை பப்பாதியா பிரிச்சோம்னா அப்பாக்கு 11,000, பிள்ளைக்கு 9,000. இதுதான் சமத்துவம், இதுதான் சமூக நீதி. இவங்க சமூக நீதியோட உச்சகட்டம் சொல்லவா, பெண் குழந்தைங்க படிக்கிற இடத்துல கழிப்பிடம் செவுறு இல்லாம கட்டி வச்சிருக்கிறாங்க. எப்படி ஒன்னா போறதான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒன்னா போலாம் எல்லா இடத்துலயும் ஒன்னா போக முடியுமா என்ன? சென்னையில கழிப்பிடங்களை கழுவுறதுக்கு லட்சம் கோடி ரூபாய் ஊழல். அத்தனை பேப்பர் எழுதுறாங்க. என்னங்க 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டீங்களா? 1000 கோடி ஊழல் இல்லைன்னு சொல்ல கூட வாய்ப்பு இல்லை. எங்க மேயர் பிரியாக்கா, நான் சொல்லணுமா, கொஞ்சம் மழை பெஞ்சிச்சோ, அந்த மலையில நாங்க தண்ணியை போர் வச்சு ஊத்திட்டோம். இதுக்கு 4000 கோடி ரூபாய் வடிகால் வேற பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் மேல இவங்களுக்கு இருக்கிற அக்கறையோட உச்சகட்டம். அந்த அம்மா உணவு ஒன்று ஆரம்பிச்சு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க. நம்ம 33 வருஷமா சொந்த காசுல சம்பாதிச்சு ஒரு நாள் கூட கேப் இல்லாம நம்ம மக்களுக்கு விலையில்லா விருந்த சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அந்த அம்மா ஒண்ணு போட்டாங்க, அதை இழுத்து மூணாங்க பாருங்க, அரசாங்கத்துக்கு வருவா இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் இவங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற அக்கறை. இவங்க நமக்கு கேள்வி கேட்கிறாங்க. திமுகக்கும் தாவேக்காக்கும் போட்டி. அண்ணன் சொல்லிட்டாரு 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு திமுகக்கு, இன்னொன்னு தாவேக்காக்குன்னு. அது ஆக்சுவலி நான் ஒத்துக்கல. திமுக எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்னுடைய பார்வையில அறிவாளின்னு எடுத்தோம்னா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு இங்க மதுரையில டேம தெர்மாகோல் போட்டு 3 அறிவாளி, இன்னொன்னு சென்னையில காவா மேல கொசுவலை போட்டு 3 அறிவாளி. அவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. சரி, அண்ணன் சொல்ற மாதிரி இந்த தாவேக்காக்கும் திமுகவுக்கும் என்ன போட்டி? கல்வி எடுத்தோம்னா தாவேக்கா என்ன பண்ணுது, நல்லா படிச்ச குழந்தைங்களை கூப்பிட்டு நல்ல மார்க்கான குழந்தைங்களை தேடி போய் காதுக்கு வைரத்தோடும் கைக்கு வைர மோதிரம் போறது நம்ம அண்ணன் மாடலு. குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதுங்களை அடிமையாக்கி மேடையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஈவெண்ட் பண்றாங்க. அங்க ஒரு குழந்தை கேட்கறான், நல்லா படிக்கிற பையன், ஐயா நான் வேலை செஞ்சுட்டே படிக்கிறேன், ஆனா உங்க 1000 ரூபாய் எனக்கு 10 ஐயா ஏற்றி கொடுங்கன்னு கேட்கிறான். அப்போ ஒரு சிரிக்கிறாங்க ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு, இந்த மக்கள் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கன்னு. குழந்தைங்க நல்லா படிச்சு அடுத்தது கல்லூரியில சேர வாய்ப்பு இல்லைன்னா தளபதியின் ஊக்கத்தொகை இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஆனா இங்க நாங்க லோனை கேன்சல் பண்ணுவோம், எஜுகேஷன் லோன் எல்லாம் வெயிட் பண்ணுவோம் சொன்னாங்களே, ஒரே ஒருத்தருடைய கல்வி கடனை ரத்து பண்ண முடிஞ்சா எங்களால? வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அவ்வளவு அறிக்கை, 75 பக்க அறிக்கை, 505 வாக்குறுதி கேட்டா 80% நிறைவேற்றிடும், 90% நிறைவேற்றிடும். நான் அந்த 80-90 தேடிட்டு இருக்கிறேன், கண்ணில் கூட படல். இப்படி ஒரு ஆட்சி நடத்துற இவங்களுக்கும் நமக்கு எப்படி போட்டி இருக்க முடியும்? வயிற்றுல பசிச்சவங்களுக்கு விலையில்லா விருந்தகம், உடல் உறுப்பு தானத்துக்கு விழியகம், ரத்தம் கொடுக்கறதுக்கு குருதியகம், படிக்கிறதுக்கு படிப்பகம், இது எல்லாத்தையும் தாண்டி உடல்ல ஊட்டச்சத்து செல்லாத குழந்தைகளுக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க அண்ணன் மாதிரி ஆளுங்க 33 வருஷமா, அவங்களுக்கு தெரியாது 2024 அண்ணன் எலெக்ஷன் வருவாரு நிக்க போறோம்லாம், எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம 33 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எடுத்து மக்களுக்கு சேவை பண்ண நாங்க எங்க மக்கள் வரி பணத்தை திருடி அதையும் ஒழுங்கா செலவு பண்ண துப்பு இல்லாத நீங்க எங்க? இதுல மேல வேற பில்டப். ஆஹா முதல்வரே இந்த சாம்பார் மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டதுன்னு ஒரு அக்கா 200 ரூபாய் குத்தா 2000 நடிக்கும் அந்த அக்கா.
இந்த லட்சத்துல ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இவங்க நம்மள கேக்குறாங்க, சத்துணவுல பல்லி போட்ட உணவை சாப்பிட்டு எத்தனை குழந்தைங்க வாந்தி வைத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. சத்துணவு சாப்பிட்டு இருந்த ஒரு குழந்தை தலையில் செவுறு இடிஞ்சு விழுந்து செத்தான், அவனுக்கு இழப்பீடு 3 லட்சம். கொழுப்படுத்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு இழப்பீடு 10 லட்சம். ஏன்னு யோசிச்சிங்களா? காய்ச்சனவன் அவங்க ஆளு இதை கொடுத்து வாய் அடைக்கலன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அதனால இந்த வேலையை பண்ணாங்க. என் அடிப்படை கேள்வி, டாஸ்மார்க் எதுக்குமா நடத்துறாங்க? ஏதோ இது இல்லைன்னா கள்ளச்சாராயம் வந்துடும், மற்ற போதெல்லாம் வந்துடும் சொல்லி தான் நடத்துறாங்க. அந்த டாஸ்மார்க் ஒழுங்கா நடத்துறாங்களா? 12 மணிக்கு தான் திறக்கணும், அதுக்கு முன்னாடி சரக்கு கிடைக்குதா இல்லையா? 10 மணிக்கு மூடணும், அதுக்கப்புறம் சரக்கு கிடைக்குதா இல்லையா? கிடைக்கிற சரக்கு ஒழுங்கா கிடைக்குதா? பாட்டிலுக்கு 10 ரூபா, இது அபிஷியல் கணக்கு. இதவே அபிஷியல் ஆகிட்டாங்க. பாட்டிலுக்கு 50 ரூபா 60 ரூபாலாம் வாங்குறாங்களாம் ரிமோட்ல இருக்கிற ஏரியால. இப்படி 10 ரூபாவா ஊழல் பண்ணி இன்னொருத்தர் இருக்கிறார் கே நேரு, அவரு 10 ரூபா ஊழல் தெரியுமா? செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, இன்னொரு 10 ரூபா ஊழல் இருக்கு. அந்த 10 ரூபா ஊழல் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு அரசாங்க வேலை வேணும்னா உள்ளாட்சி துறையில ஒரு ஏஜென்ட் கிட்ட காசை கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா நோட்டு கொடுப்பான். அந்த 10 ரூபா நோட்ல இருக்க சீரியல் நம்பரை கொண்டு போய் காமிச்சீங்கன்னா, ஆஹா பணம், இந்த அயன் பணம் பார்த்திருக்கீங்களா, வயலம் கட்டுவாங்களே அது மாதிரி ஹவாலால காசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேலை அப்பாயின்மெண்ட். இப்படி ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல். இப்படி ஊழல் பண்ணி இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏதாவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நியூஸ்ல டிபேட்ல பார்த்திருப்பீங்களா? இந்த லட்சத்துல தான் நம்ம நாடு இருக்கு, நம்ம ஆட்சியாளர் இருக்கிறாங்க, நம்மளுடைய மீடியாவை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் மாற்று தாவேக்கா. இதை நான் ஒன்னும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். தாவேக்கா காலத்தின் தேவை. இந்த காடு இருக்குமா, ரொம்ப மோசமா இருக்குமா, ஒரு கட்டுப்பாடே இல்லாம கண்ட நேரத்தில் வேட்டையாடிட்டு கிடைச்சதெல்லாம் தின்னுக்கிட்டு. அப்போ எங்க இருந்தோ ஒளியில இருந்தோ ஒரு சிங்கம் வருமா. அந்த சிங்கம் என்ன பண்ணும், காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் மிரட்டி உருட்டி தீவிரமான சட்டங்களை போட்டு இப்படிதான் வேட்டையாடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி காட்டை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும். காடு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப சுபிட்சமா இருக்கும், நல்ல வளங்கள்லாம் பெருகும், காடு நல்லாவே இருக்கும். ஆனா அங்க ஒரு நரி உள்ள வந்து என்ன பண்ணும், இது என்ன சிங்கத்துக்கு 4 காலு 1 வாலு, அது பேச்ச நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி மனசை குழப்பிடும். குழப்பினோடனே எல்லாம் என்ன பண்ணும், என்ன சிங்கம் நீ எங்களை ரொம்ப ரூல் பண்ற, நீ வேணாம் போ அப்படின்னு சொன்ன. சிங்கத்துக்கு என்ன சம்பாதிக்க வந்தது, வேணாட்டி போன்னு சிங்கம் போயிடும். அது நரிக்கிட்ட நாட்டாம கொடுத்தா என்ன ஆகும், பொது நலம் கெடும். கழுத புள்ளிங்களை கூட சேர்த்துக்கிட்டு கண்டமேனிக்கு வேட்டையாடி காட்டையே சீர்கெட்டு வச்சிரும். யாராவது நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்களான்னு காடே ஏங்கும் போது திரும்ப ஒளியிலிருந்து எங்க இருந்தோ ஒரு சிங்கம் வரும், வந்து அந்த நரிய செல்ல சேர்த்து அடிச்சு துரத்தி விடும். திரும்ப இந்த சிங்கத்தின் ஆட்சியில அந்த காடு சரியாகும். இதுக்கு முன்னாடி இருந்த சிங்கம் பேர் தெரியுமா? 1977 அப்போ ஒரு நரி ஆண்டுட்டு இருந்துச்சு. எம்ஜிஆர்னு ஒரு சிங்கம் வந்துச்சு. வந்து அந்த நரிய ஒரே அடி, அந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் அந்த நரியால வாழ ஆட்டவே முடியல. இன்னைக்கு திரும்ப நரிய கிட்ட நாடு மாட்டி இருக்கு. அதே 3 எழுத்து பேர்ல இன்னைக்கு இன்னொரு சிங்கம் வந்திருக்கு. அந்த சிங்கத்தோட பேர் விஜய். இன்னைக்கு இந்த சிங்கம் இந்த நாட்டை மீட்டெடுக்கும். இது வரலாற்று குறிப்பு. நம்ம எல்லாரும் வரலாற்றுல இடம் பிடிக்க போறோம், எழுதி வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் ஐயா அப்படி ஆண்டாரு, எங்க அக்காவோட தாத்தா காமராஜர் இப்படி ஆண்டாருன்னு படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நம்ம ஜெனரேஷன்ல பார்த்திருக்க மாட்டோம். இந்த வாட்டி பார்க்க போறோம். காந்தி பின்னாடி 1 கோடி பேர் போனா சுதந்திரம் வாங்கினா, நேதாஜி பின்னாடி 1 லட்சம் பேர் போனா ஐஎன்ஏ கட்டினான்னு சொல்லுவோம். இன்னைக்கு இங்க இந்த தோல்ல மஞ்சள் சோப்பு துண்டு போட்டுட்டு நிக்கிற ஒவ்வொரு இளைஞனும், விஜய் என் புள்ள, விஜய் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் வரலாற்றை மாத்திரம். ஒரு நாள் வரலாற்றில் எழுதப்படும், பொன் எழுத்துக்களால் எழுதப்படும். இப்படி ஒரு புள்ள எங்க வீட்டுல இருந்து வந்துச்சு, தேர்தல் நின்னுச்சு, தமிழகத்தை மீட்டுது. அதற்கப்புறம் தமிழ்நாடு எங்கேயோ போச்சு, எப்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த தீய சக்தி கிட்ட இருந்து எங்க தூய சக்தி புள்ள வந்து இந்த நாட்டை மீட்டுச்சுன்னு எழுதி வைப்போம். அதுல நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு. இந்த வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு எழுதுவான், ஒரு படத்துக்கு கூட விடாம, ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியாம பயந்தாங்க. ஆனா இவங்களால அந்த பேரை தொட்டு கூட பார்க்க முடியல. ஒட்டுமொத்த 234 தொகுதி ஜெயிச்சு அரியணை ஏறினாரு, ஆட்சியை பிடிச்சாருன்னு எழுதி வைப்பாங்க. மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு பக்கம் ரதத்தில் நிக்கிறாங்க, எதிரில் கர்ணன். அந்த கர்ணன் வந்து ஒரு அம்பு விடுறான். கிருஷ்ணனோட ரதம், அர்ஜுன உட்கார்ந்துருக்க ரதம் 2 அடி பின்னாடி போகுது. அர்ஜுன பதிலுக்கு ஒரு அம்பு விடுறான். அப்போ கர்ணனோட ரதம் 10 அடி பின்னாடி போச்சு. அப்போ அர்ஜுன சொன்னானா, பாத்தியா கிருஷ்ணா,
அவன் அம்பு நம்மள 2 அடி தான் பின்னாடி தள்ளிச்சு, என் அம்பு அவனை 10 அடி பின்னாடி தள்ளிச்சு அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், ராஜா அவன் வேற மாதிரி, இந்த ரதம் உனக்கு இந்திரன் கொடுத்தது, இதுல இருக்கிற சக்கரங்கள் அக்னி பகவானே கொடுத்தது, மேல உட்கார்ந்து இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த பூமியோட எடை, ஓட்டிக்கிட்டு இருக்கிற நானு உலகத்துக்கும் கடவுள், இவ்வளவு பேர் இருக்கிற ரதத்தை ஒருத்தர் சாதாரணமா தனியா வந்து விளையாட்டா 2 அடி பின்னாடி தள்ளானா, அவன் சாமானியமான ஆள் இல்ல ராஜா, நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னாரா. இன்னைக்கு நடக்கிறதும் போர், தீமைக்கும் நன்மைக்குமான மகாபாரத போர். இந்த போர்ல நல்ல வேலையா நல்லவங்க எல்லாம் ஒரே பக்கம் இருக்கும். கிருஷ்ணனும் இங்கவே, அர்ஜுனனும் இங்கவே, கர்ணனும் இங்கவே. எதிர்க்க நிக்கிற சகுனிகளை வீழ்த்த மட்டும்தான் இந்த போர் நடக்குது. அந்த அர்ஜுனன் யார் தெரியுமா? அந்த அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எங்க அண்ணன் விஜயன் அந்த போரோட ஹீரோ. கிருஷ்ணன் யாரு? நம்ம எல்லாரும் யார் யாரெல்லாம் அவர் நல்லா இருக்கணும், யார் யாரெல்லாம் அவரால் ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கிருஷ்ணரு. உங்க எல்லாருக்காக வந்து நிக்கிறது தான் அந்த அர்ஜுனன். சரி, அந்த போர் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணன் கையில் எடுத்து ஒரு சங்க ஊதி அந்த குருக்ஷேத்திர போர் ஆரம்பிச்சிருப்பார். அந்த சங்கு எங்க? இதுதான் அந்த எதிரிகளுக்கு ஊத போற சங்கு. இந்த கிருஷ்ணர் ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த அர்ஜுனர் போர்க்களம் புகுந்துட்டாரு, எதிரிகளை வீழ்த்துவாரு. வரலாறு சொல்லும். காலமின்மையால நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். இதுவே சீக்கிரமாடான்னு கேட்காதீங்க. யார் ஒருத்தரை பார்க்கும்போது எல்லா நல்லவங்க முகத்திலும் சிரிப்பு வருதோ அவன் நல்லவன். யாரு ஒரு நல்லவன் பேரை சொல்லும் போது எல்லா கெட்ட முகத்திலும் பயம் வருதோ அந்த நல்லவன் வல்லவன். அந்த வல்லவனை வீழ்த்துறதுக்கு ஒட்டுமொத்த கூட்டணி, என்ன கூட்டணி? கல்லாப்பட்டி கூட்டணி. ஒட்டுமொத்த கல்லாப்பட்டி கூட்டணி ஒண்ணு சேர்ந்தா அந்த வீரன் பெரிய வீரன் ஆயிடும், மகாவீரன். இந்த ஒட்டுமொத்த திருட்டு கூட்டணிகளும் சேர்ந்து அந்த வீரனை தொட்டு கூட பார்க்க முடியாட்டி அவன் தான் தலைவன், அவன் தான் 2026 ஜெயிக்க போறான். இந்த ஊழல் சக்திகளையும் திருட்டு சக்திகளையும் வீட்டுக்கு பாரவர் படுத்த போறான். இன்றில்லையே என்றும் இல்லை. நம்ம இல்லாம மாற்றம் இல்லை. அந்த மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்? உங்க புள்ள விஜி, உங்க அண்ணன் விஜிக்கு இந்த விசில் சின்னத்துல பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்னு ஓட்டு போடணும். இதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் நம்ம சிஎம்க்கு கேட்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா கேட்கும். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? ஒரே நேரத்தில் விசில் அடிப்போமா? கேட்டுச்சா சார்? சென்னை கோட்டையில கேட்டுச்சா சார்? கூட்டத்தில் அங்கங்க ஒளிஞ்சுன்னு இருப்பாங்க. என்ன ஆல்ரெடி பயமா இருக்கா? போக போக இன்னும் பயமா இருக்கும். கான்பிடென்டா இருங்க. 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. வெற்றி பெற போறோம். நல்லதே நடக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.